இறங்கணும். இப்படி இறங்கி அப்படி போய் அங்க இப்படி வந்து அந்த இடத்துக்கு போகணும். அப்பம் மீன் கறி பம் 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 பம். Guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம இந்த ஹோம் ஸ்டேலேருந்து வெக்கேட் ஆக போகிறோம். இது ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 டைம். இப்போது 6:30க்கு நம்ம இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. வெளியில் வியூ பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நான் காட்டுற பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. காலையில் அந்த ஹனி டியூஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், செம்பருத்தி என்ன பண்ணுறீங்க? பூ பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தான். இருங்க, இன்னும் ஒன்று பெட்டில் இருக்குது, வாங்க. ஆக்சுவலாக நம்ம இவங்கக்கிட்ட கேட்டோம். இங்கே இந்த ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இங்கே ஹோம் ஸ்டே பார்த்துக்குறாங்க, ஓனர் அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், ரொம்ப அழகாக இருக்குது, பூ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி. ஸோ அவங்க எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் பூ மட்டும் பறிச்சுட்டு நம்ம இவங்க ரெடி ஆன உடனே கிளம்பிடலாம், வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். சென்னையிலலாம் இந்த மாதிரி இருக்காது ரோடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ரோடு. காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 மணி தான் ஆகுது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு ரூமை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு. ஸோ நம்ம கிளம்பி வயநாடு பாய் பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. பாய் வயநாடு. பை பை வயநாடு. ஆமாம், நம்ம இப்போ கிளம்பியாச்சு வயநாடை விட்டு. எங்கே போகிறோம் அப்படின்னா வயநாட்டிலேருந்து கொச்சிக்கு போகிறோம். ஸோ கொச்சிக்கு போகிறோம். 6 hours டைம் காமிக்குது. பார்க்கலாம் கொச்சி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ கொச்சிக்கு போகிற ரூட்டை நான் டீட்டெயிலாக காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஜஸ்ட் நம்மளுக்கு எங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கோ அது மட்டுமே, ஹைலைட்ஸ் மட்டுமே தான் காட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கு பார்த்து ரசிக்கணும், காமிக்கிறதுக்கு டைம் இல்லை. எஸ், ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்கணும், அதுக்கப்புறம் தான் காட்டணும். ஏன்னா எங்களுக்கு யூடியூப்லேருந்து எந்த காசும் வரல, எங்கள் காசு போட்டு தான் போகிறோம். அதனால எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு. யூடியூப்லேருந்து வந்த பிறகு பார்த்துக்கலாம், டீட்டெயிலாக போடுறது, இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கறது எல்லாமே பார்த்துக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் எங்கள் கூட அழகாக ரசிங்க. இதாங்க ரூட்டுப்பா, இப்படி இருக்கு பாருங்க, காட்டுங்க கொஞ்சம். எப்படி போகணுமா? அங்கே இறங்கணும். இப்படி இறங்கி அப்படி போய் அங்கே இப்படி வந்து அந்த இடத்துக்கு போகணும். தெரியுதா அந்த இடம்? அதான் கொச்சியா? இல்லை, அவ்வளோ தூரம் தான் இருக்காது. அது மச்சி. இது பஜ்ஜி. இது கொச்சி. அங்கே பாரு கார் எவ்வளோ அழகாக வருது லைனா. தாய் காட்டு அது. தாய்க்காரன் ரிமோட் கார் இருந்துச்சுன்னா அப்படியே ஹே கைஸ், நம்ம பாருங்க இந்த இடத்துல தான் இருக்கோம் இன்னைக்கு. இங்கேருந்து அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ கீழே பாருங்க எப்படி இருக்கு. இதான்ப்பா வியூ பாயிண்ட்டு. இப்போ நம்ம நிற்கிறது அங்கே பாருங்க, அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தெரியுதா? அதுவா? அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க, குட்டி குட்டியா. அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் தெரியுமா. அங்கே போனால் மேகம்லாம் நம்மளுக்கு கீழே இருக்கு. மேகம் பாடுறா, நம்மளுக்கு கீழே இருக்கு மேகம். கீழே இருக்கு, மேகத்துக்கு மேலே இருக்கோம் நம்ம. above the sky. நம்ம கீழே இருக்குது. இதோ இங்க இருக்கு லைஃப்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம மேகத்தை கீழே. தெரியுதா அந்த கிளவுட்ஸ்? இந்த வயர் பாருங்க எப்படி போகுது. க்ளவுடு நம்மளுக்கு கீழே இருக்குடா. இதோ நம்மளுக்கு மேலே ஒரு clouds நடுவில் இருக்கும். நம்மளுக்கு மேலேயும் க்ளவுட் இருக்குது, அங்கே கீழேயும் க்ளவுட் இருக்குது. 2 clouds நடுவில் இருக்கோடா. ஒட்ட மெடிக்கல் மிராக்கல் இது. சரி, நான் உள்ள போகிறேன். இரிடி பட்டோ
2 பேரும் சேர்ந்து போகலாம். இல்ல லூஸ் அப்படியா? குளிர் ஜெர்கின் போட்டு விட்டுறாங்க. போடவா? ஸோ இது வந்து வயநாடுலேருந்து நம்ம கீழே இறங்குறதுக்கான ரூட்டை பாருங்கள் கைஸ். இந்த பக்கம் வந்து அந்த ரோட்டில் வந்து அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு வரைக்கும் போகணும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரோடு எவ்வளோ கீழே இருக்குன்னா ஜூம் அவுட் பண்ணுற பாருங்கள். மேலே பாருங்க கிளைமேட் ஓ அருமை. மழை தூரிக்கிட்டே இருக்கு. drizzling. It's wonderful, alhamdulillah. ஹேர்பின் பெஞ்சில் இருக்கவங்க நம்ம. உச்சி வளையும். கேரளா பஸ் கேரளா பஸ். ஹேர்பின் நம்பர் 9ல இருக்கோம் நம்ம. ஓகே, இன்னும் 8 பின் இருக்கு. அப்படி வாட்டர் ஃபால்ஸ் சைட்லேயே ஊற்றிக்கிட்டே இருக்கு மலையிலேருந்து. அந்த ரோடை பாருங்கள். இந்த கிளைமேட்டில் இந்த ரோட்டில் ஓட்டுறது சூப்பராக இருக்கும். அப்படியே ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஹேர்பின் பெண்டு 8 9லேருந்து 8 ஒரு பெண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குங்க? இங்கே பாருங்க கைஸ், மஞ்சுமலை பாய்ஸ் வேறு இந்த மரத்தை பாருங்க ரைட் சைடில். இதில் தான் படம் எடுக்கிறாங்கல்ல. மஞ்சுமலா பாய்ஸ். ஓ கேர்ஃபுல்லாக வரணும் கைஸ். பயங்கரமான டிரைவிங் ஹேர்பின் கைஸ். இங்கே பெஞ்சில் 2 சைடும் வண்டி வர்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணோம். அண்ட் ஆன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இங்கே வர்றது வந்து உங்களுக்கு எந்த வீடியோ கேமோட கம்மி கிடையாது. இதை விட ஒரு பெரிய வீடியோ கேமே கிடையாது. ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைவ் கேம். லைவ் கேம். நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. டூரிஸ்ட் எல்லாம் இப்போ தான் மேலே ஏறுறாங்க வயநாடுக்கு. நிறைய கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டியாவது பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெக்கிங்னு நம்ம பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதான் அது மாதிரி இதில் டிரைவிங்கில் நார்த் இந்தியா போய் லடாக்கில் ஓட்டுறதை விட நம்ம கேரளாவில் ஒரு வாட்டி ஓட்டி பாருங்க. படி கரையில் அது ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறந்துட்டு சும்மா ஜாலியாக போகலாம் கைஸ். ஏசியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நானும் அதான் பண்ணிட்டு இருக்கோம் guys. ஏசியா ஏசியா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏசியா. டன் 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 டன். பல பல பல.
ஆமாப்பா ஆமாப்பா. ஹார்ன் ஹார்ன் ஹார்ன். சாதாரணமா இதான் வழியானா அவங்க ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு அதான் வழி. எடி போகுது பாரு ரோடு. இந்த ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்களேப்பா, எவ்வளோ சூப்பர் பண்ணுவோம்ல. நம்ம ரோடெல்லாம் நார்மல் ரோடு அழகாக ரெடி பண்ணிடலாம், அதே வந்து மக்கள் எவ்வளோ வருஷமாக ரெடி பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. இந்த மலை மேலே ஒரு ரோடை ரெடி பண்ணணும்னா எவ்வளோ வண்டி வரணும், எப்படி கஷ்டப்படணும். ஆனால் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைம்மா ரைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அடர்ந்த காடு போகுது. போக வேண்டிய தூரம் எப்படி இருக்கு பாரு. காடா இது காடு ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு பாரு. பார்க்க இந்த வரும். ரோடு பாரு எப்படி போகுது. வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு. ஆமா இந்த ரோடு என்ன ஸ்பீடாக போகிறாங்க. மாதிரி இருக்கு. சரி இங்க பாரு ரோடு பாரு. அழகா இப்போ மனோபர் நம்மளை ஓவர்டேக்கு. இது எவ்வளவு தூரம் பாரு. என்ன ஸ்பீடு ரக்ஷத வண்டி மாதிரி போகுது. கவர்மெண்ட் பஸ். வண்டி போகுது, ராட்சத வண்டியா? ராட்சத வண்டி மாதிரி போகுது. அடிச்சு தூக்கி போட்டு என்ன வார்த்தைகள்லாம் சொல்ல போட்டு ராட்சசன் வண்டி மாதிரி போகுது. கவர்மெண்ட் பஸ் கிடையாது, அவங்க பாவம் டெய்லி போறாங்க. இல்ல இல்ல அவங்களுக்கு தெரியும், டெய்லி போறவங்க அவங்க. இல்ல அப்படி போக கூடாதுப்பா. சேஃப்டி இல்ல. ஆமா என்னது? இல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் நடந்து வர முடியாதா? வரலாம். காலையில கிளம்புனா அடுத்த நாள் காலையில ஆகும். எவ்வளவு தூரம் பா மேல இருந்து கீழே? எத்தனை கிலோமீட்டர்? எப்படி தம்பி வருவீங்க? டயர்ட் ஆயிடும். வண்டிக்காரன் முதல்ல தூக்கிடுவான் அவங்கள வர வழியிலேயே. ஆமா வேற எப்படி போறான் பாருங்க. அடிச்சு தூக்கி அடிச்சு பிடிச்சு. ஒரு வழி இருக்குப்பா, இந்த மேல இருந்து எலக்ட்ரிக் கம்பி போயிட்டு இருந்துச்சுல, அதுல ஒரு துணியை கட்டி அப்படியே வச்சோம்னா சல்லுன்னு இறங்கும். நல்லா இருக்கும். இங்க விடுங்க அவங்கள நடந்துடுறாங்க. உங்களுக்கு கேரளால போய் நடக்கணுமா? இல்ல அதுக்கும் இடம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல நடக்கணும்னு. பேக்ல தான் இருக்கு. என்னதுப்பா? இந்த கண்ணாடியில ஒட்டுறது இப்படி புடிச்சுக்க தேவையில்ல, அதுவே ஒட்டி விட்டுட்டு எடுத்துட்டு வரும். எல்லாத்தையும் மக்கள் ஈஸியாக ஆக்கணும்னு பார்க்குறாங்க. கை வலிக்குது. நான் கூட ஸ்டேரிங் பிடிச்சிட்டே வரேன், எனக்கு கை வலிக்குதுன்னு விட்டுட்டா. இருப்பா ஒன்று இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட், வாஸ்தவமான பேச்சு. எதுக்கு இது காசு எத்தனாவது கொடுத்து பெண்டு? வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் பெண்டு. அவ்வளோதான் பெண்டு முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பெண்டுங்க முடிந்து விட்டது. நம்மளை விட பெண்ட்ஸ் இப்போ நம்ம போறதெல்லாம் ரோட் மேலே போறோம். இது ரோட் மேலே ಕೆಳಕ್ போறோம். நம்ம குஜராத்தி போல நீங்கள் அப்படி பேசுறது நிப்பாட்டிட்டு நீங்கள் மலையாளம் பேசணும். மலையாளம் எப்படி? ஓ அப்படியோ? ஓ ஏன் மூஞ்சி காமிக்க சொன்னா என் மூக்கு காமிக்குது. இந்த பொண்ணு என்ன பண்றது தெரியல. இதுக்கு கோபுரம் வாங்கி கொடுத்து கூட இது இப்படி தான் காமிக்குது. எனக்கு கரெக்டா ஃப்ரேம்ல உட்கார்ந்து இருக்குங்க. உட்காந்துக்குது. இப்போ போச்சுல அந்த பஸ்ஸில் போல. பஸ் நிறைய போகும்பா, பப்ளிக் ரோட் தான் இது. இங்க பாரு, இது மேல எவ்வளவு செடி. என்ன செடின்னு தெரியல. அது பச்சை பச்சை குப்பை செடி. உப்பு தைலம் செடி. உப்பு செடி. இதுவா? இந்த செடி பாரு அழகா இருக்குது. ஏதோ நிக்கிற மாதிரியா, குரங்கு நிக்கிற மாதிரியா. பெரிய பொதர் பொதர் இதெல்லாம் பொதர்ஸ். போதர்ஸ். வாடஸ் நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? பொதர். ஆன் பண்ணிக்கோங்க. எத்தனை வாட்டி சொல்றது? பம் பட பம் 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 வாயிலே பம் பம். பண்றாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் நடக்க முடியுமா ஆயிஷா? என்னவா இது ஒரே பிரச்சனையா இருக்கு. இது என்ன இது முடிச்சு விடுது. என்னால முடியாதுப்பா. முடியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? மலையில படுத்து உருளாம சோதிச்சு டயர்ட் ஆயிடும் தாதி. செம்ம டயர்ட் ஆயிடும். போவான்னு நான் அங்கே பறையலாம். வேற எங்கட பறந்து நடந்து வரேன். நடந்து வராமட்டோம், பறந்து வராம
என்னமோ விற்கிறான் போல. சமோசா விற்கும். ஏன்டா இப்படி போற? என்னடா பண்ண போற? இறங்கிட்டோம் நம்ம. சூப்பரா இருக்கு. டவுனுக்கு வந்துட்டோம். மீன் கடை பாரு. பாரக்கல் fish. அடிவாரம் அடிவாரம். ஓ மலைக்கு அடிவாரம். பேரே அடிவாரம். வா 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 வா. क्या बात है भाई? இடம் பேரு அடிவாரம். அடிவாரம். அடிவாரம் அடிவாரம்க்கு வந்தா ரொம்ப பேசினா அடிச்சிருவாங்க. அடிச்சிருவாங்க. ஆமா ரொம்ப பேசக்கூடாது. அடிச்சிருவாங்க. பட்ட பட்ட பேசினாலே பட்ட. அடிப்பாங்க. அதான் அடிவாரம். அடிவாரம் யாரா இவன் நடுவுல நின்னுட்டு? அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்க நிறைய ஓ, இங்க கடைங்க நிறைய மலை இருக்கு. எல்லா மலைக்கும் கீழே அடிவாரம் ஆயிடுமோ? மலைக்கு கீழே எல்லாத்துக்கும் அடிவாரம்னு பேர் வச்சா ரொம்ப கஷ்டமாயிடும். ஊர் பேர் வச்சு அடிவாரம் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க. அப்பம், மீன் கறி, இடியாப்பம், இங்க இடியாப்பம். ஐலா மீன், வாங்கடா மீனுன்னு பெங்களூர்ல சொல்லுவாங்க. ஐலா அடிப்பொலி, நல்லா இருக்கு. இந்த இதுல சேச்சி இருந்து ஒரே மீன். பறையும். இந்த பறையுங்களா? இங்க பாருங்க, கேரளால வந்துட்டு இது வந்து கொடம்புளி. இந்த கொடம்புளி போட்டு தான் மீன் சால்னாவே வைப்பாங்க, மீன் கிரேவியே வைப்பாங்க. கொடம்புளி யூஸ் பண்ணாமல் மீன் கிரேவி வைக்கவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கொடம்புளி அதில் போட்டு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி நைஸ், டெலிஷியஸாக இருக்குது. கேரளா வந்ததுலேருந்தே நம்ம வெறும் மீன் நிறைய சாப்பிட்ருக்கோம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு கேரளாவில். இந்த சேச்சி சாப்பிட்டு மீன் எங்கே உண்டு? மீன் കഴിച്ച് ചേച്ചി മാത്രമാണ്. അത് കളിച്ചില്ല. അത് വെറും പറയാണ്. ബണ്ടലായിട്ട് പറയും, ബട്ട് കളിക്കില്ല. பண்டல் மாமி மீன் பாருங்க. என்னாச்சு? மீன் தொட்டோடனே ஏதாவது ஆயிடுச்சா கையில்? நல்லா இறங்கி இருக்கு மசாலா. ഇവിടെ നാക്ക് കാമിച്ചിട്ട് ഒരു ചിരു പുറത്തുണ്ട്. എനിക്ക് മീൻ വേണം. കഴിച്ചു. இது எப்படி வந்து கோழிக்கோடு ரோட்டில் இருக்கும். அதாவது இது வந்து இன்னும் போய் கனெக்ட் ஆகிறது வந்து கூடலூர் நிலம்பூர் ரோட்னு காமிக்குது. நம்மளுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் நிலம்பூர்லாம் வரும்னு தெரியாது, பட் நிலம்பூர் திருப்பி போவோமா என்னன்னு தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாபிளஸ். ஆமாம், நான் மறுபடியும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நிலம்பூர் பக்கம் போகிறதுக்கு. பிளெஸ்ட். ஆனால் எவ்வளோ தூரம் போவோம் எதுவுமே தெரியல. ஜஸ்ட் ஃபாலோவிங் த மேப்பு. பட் நல்லா இருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா என்னை காமிக்க தவிர நீ அதை காமிக்கலாம். இந்த ரூட்டை காமிக்கலாம். ரூடா நல்லா இருக்கு. ஸோ இது வேற வழியா வந்திருக்கோம் நம்ம. மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு, மழை வந்துச்சு, பயங்கரமான மழை வந்துச்சு. திருப்பி இப்போ வெயிலில் வந்து நிற்கிறோம். மழை வந்தது தெரியாது எனக்கு. நல்லா இன்னும் வைப்பர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போதான் ஆஃப் பண்ணேன்.